வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாயை. அது வந்து அந்த ஆன்மீகத்தில் ஒரு இயல்பாக ஒரு முன்னோக்கி போனவங்களுக்கு தெரிஞ்சிடும் மாயை எந்த மாதிரிலாம் ரோல் ப்ளே பண்ணுது. அது நாம் சரி அதுலேருந்து விட்டுடலான்னா அவ்வளோ சீக்கிரம் அது எளிது கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விழிப்புணர்வாக பார்க்கும்போது அது மறைஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும். நீங்கள் எப்படி நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு நிலைமம் ஒரு நிலையாக இருக்கிறது நம்ம பார்க்கும்போது, கவனம் கொடுக்கும்போது இயக்கமாக அந்த அந்த செயல்படுதோ, அது மாதிரி இந்த மாயையை நம்ம கவனம் கொடுக்கும்போது இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்குது. சரியா? இப்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் மாயைன்னு. ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் உண்மைன்னு தெரியும். டியூவலாக இருக்குது. அப்போ இரு தன்மையை ஒன்றா ஆக்கும்போது எதுவும் இல்லாமல் போயிடும். எதுவுமே இல்லைங்கிறது தான் இங்கே எல்லாமே இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சாலும் அனுபவத்தில் வந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே விழிப்புணர்வாக மீட்டெடுத்து நம்ம செயல்பட முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு, இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனம் போல் தான் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. ஆனால் மனத்துக்கும் எண்ணத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நான் எனக்குள்ளேருந்து எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறது மனசுலேருந்து வருது. அந்த மனம் இந்த ஐம்புலன்கள் மூலம் கிரகிச்சு அதை இன்புட்டாக எடுத்துகிட்டு அவுட்புட்டாக கொடுக்குது. அப்போது நம்ம ஆசைகள் அப்படிங்கிற மாயை அழகாக நம்ம கூட மெர்ஜ் ஆயிடுது. அதனால தான் நம்ம பயிற்சி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே கட்டிக்குவோம். நம்ம விரித்து அதை பார்க்குறதில்ல. இதே நம்ம தியானத்தில் ஹையர் லெவலில் அப்படி நம்ம இன்னும் பயிற்சி பண்ண என்ன ஆயிடும்னா, நம்ம கண்ணை திறந்து வச்சே இருப்போம். சந்தையில் உட்காந்தா கூட நம்ம தியானம் பண்ண முடியும். நம்மளோட உள்தன்மையில் அமைதியை எந்த சூழ்நிலையும் நம்ம கெடுத்துக்க மாட்டோம். அப்போது அந்த வகையில் என்னென்னா, இந்த மனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தன்னை உணர்றதுக்கு இந்த மனத்தை எப்படி பயன்படுத்துறது, இது எப்படி தடையாக இருக்குது, இந்த மனம் எப்படி நமக்குள்ளே செயல்படுது. இப்போது ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா அந்த 5 பேருக்கும் மனம் ஏன் வேறு லெவலில் செயல்படுது. நான் யோசிக்கிறது அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு, அவர் யோசிக்கிறது நான் யோசிக்க மாட்டேங்கிறேன். ஆனால் சில பேர் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். இந்த ஒத்திசைவு எப்படி வருது? இது அறிவினால் வருதா, ஆன்மானால் வருதா, மனத்தினால் வருதா, நம்மளோட முன்னாடி ஜென்மத்திலோடதுலேருந்து வருதா? இப்படிலாம் நம்ம ஒரு தர்க்கமாக ஒரு கேள்வியாக நம்ம வைக்கும்போது மட்டும்தான் நம்ம அப்படியே தெளிஞ்சு போவோம்ல. தண்ணியை தெளித்து இப்போ மேலே பாசி இருந்துருக்குன்னா அதை மேலே தெளித்து அந்த தூசியை எடுத்து அப்படி நம்ம கடைசியில் அப்படி ஒரு தெளிவான தன்மைக்கு போவோம்ல. அது மாதிரி நம்ம மனம் அதுதான் கொண்டு போகுது, அதுதான் தடுக்குது. இது ரொம்ப வேடிக்கையான விஷயந்தான். ஒன்று தர்றேங்குது, எது தருதோ அதுவே தடுக்குது. இங்கே அதைத்தான் சொல்லுவாங்க. இங்கே நம்ம இங்கே உடலற்ற சக்திகள் ரொம்ப இருக்குது. நம்ம உடலோடு அனுபவிக்க வேண்டியதை, இப்போ உடலுக்குன்னா இன்ப துன்பம் இருக்கும்ல. ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கணும், ஒரு சன்னியாசமாக இருக்கட்டும், மனித பிறவின்னு நம்ம பிறந்துட்டாலே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ப துன்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு தாயின் கரு வரைக்குள்ளேருந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். அந்த கர்மாக்கு பேஸுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அப்போது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் என்னோடய செயலை மட்டும் நான் கற்றுட்டு போகிறேன், உடலற்ற தன்மையில் இருந்துக்கிறேன்னு சில உயிர்கள், சில ஆன்மாக்கள் அப்படி இருக்கும்போது, ஒரு உடலுக்குள்ளேயே பல ஆன்மாக்கள் இருக்கும். நம்மக்கிட்ட எண்ணங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், பல எண்ணங்கள் வர்றதுக்கு என்ன காரணம், அதுதான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஈஸியாக சொல்லணுன்னா, ஒரு பையன் பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லார் மேலேயும் ஒரு காதல் வந்துடாது, எல்லார் மேலேயும் வெறுப்பு வந்துடாது. ஒருத்தங்களோட ஃபிசிக்கல் டச் என்ன ஆனாலும் பண்ண முடியாது, ஒருத்தங்களை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் எப்படி வருது? ஒருத்தங்க இந்த ஒரு தலை காதல்னு எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் அவங்க மேலே அவ்வளோ கேர் எடுத்துருக்கும்போது, கேரே இல்லாத ஒரு மனிதர் அவங்கள நோ சொல்கிறார். 2 பேரும் எஸ் சொல்கிறதுக்கு
முதல்ல முரண்பட்டு அப்புறம் ஒத்து போகிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து என்ன ஆனாலும் வேணவே வேணான்னு சொல்லி விலகி போயிடுறாங்க. சில பேர் ரொம்ப நேரம் போராடி அதை ஜெயிக்க வச்சு அவங்கள கவர்ந்துறாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா அவங்க டிசைன். நான் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அப்போது இந்த மனம் வந்து பல்வேறுபட்ட நிலையில் இருக்குது. அந்த அந்த மனம் வந்து என்னென்னா எல்லாத்தையும் ஃபில்ஃபில் ஆகணும், எல்லாத்தையும் கரைக்கணும். அப்போ அந்த அந்த உடலற்ற சக்திகள் வந்து நம்மளை கவரும்போது, நம்ம எனர்ஜி எடுத்துக்கும்போது, அதுதான் எனர்ஜி வேம்பயர்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து சக்தி ஆயுதங்கள் இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும். நமக்கு எனர்ஜியை கொடுக்கணுன்னா நம்மளோட கண்ட்ரோலில் கொடுக்கணும். நம்ம எனர்ஜியை யாரும் நம்மக்கிட்டேருந்து நம்மளே அறியாமல் எடுத்துக்கிறது. உங்கள் வண்டியில் பெட்ரோல் வந்து நீங்கள் யாருக்கோ உதவி பண்ணுறது வேறு, பணம் கொடுக்குறது வேறு, உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களா எடுத்துக்கிறது வேறு. உங்கள் வண்டியில் பெட்ரோல் வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்த்து கொடுக்குறது வேறு, அவங்களே உங்கள்கிட்ட இருந்து தெரியாமல் திருடிட்டாங்கன்னா இது திருட்டு தானே. இது எனர்ஜி ஒரு வகையில் திருட்டு தானே. எனர்ஜி இங்கே ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இது என்னோடது, என்னோடய சேமிப்பு, நான் சேர்த்து வச்சதை என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறது, இது வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து என்னென்னா ஒரு திருட்டு தான். இதை வந்து என்னென்னா இங்கே நல்லவங்க கெட்டவங்கிறத தாண்டி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் விஷயமே இல்லாமல் போய்டும். நமக்கு தான் இங்கே வந்து என்னென்னா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் டியூவல் இருக்குது. அந்த ஒன்றை தவிர அந்த ஒன்று தான் எல்லாமா இருக்குங்க. ஒரு கேரக்டர் இருக்குல்ல. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒன்று ஆகிற வரைக்கும் இங்கே நம்ம ரெண்டாக தான் இருப்போம். கடைசி போகிற வரைக்கும் ரெண்டு தான். ஒரு பால் இருக்குது, இந்த பால்லேருந்து நம்ம திரிஞ்சு உரையாகி, தயிராகி, அப்புறம் மோராகி, வெண்ணெயாகி, நெய்யாகி, அப்போ நெய் பதத்துக்கு நெய் ஆச்சுன்னா நெய்யில் பால்லேருந்து தான் நெய் வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த படிநிலை தெரியணும்ல, எந்த நிலையில் இருக்கோன்னு தெரியணும்ல. இனிமேல் நம்ம வந்து தயிராயிட்டோம், இனிமேல் பாலாக முடியாதுங்கிற ஒரு பிரேக்கே இருக்கணும்ல, ஒரு புரிதல் இருக்கணும்ல. இதுதான் மனித மனத்துக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு ஒத்திசைவாக போகிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்குன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம கோயில் கட்டி வச்சுருக்கோம். சித்தர்கள் வந்து எனர்ஜியை வந்து அப்படியே அந்த வானத்துலேருந்து அந்த உணர்வுக்குரிய சக்தியை வந்து சில இடத்துல குவிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க உணர்ந்துருப்பாங்களே, தன்னை உணர்ந்துருப்பாங்கள்ல. அப்போ வந்து என்னென்னா சக்தியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த தன்னை உணர்ந்த ஞானத்தை வந்து யார்ட்டையும் கொடுக்கலனா அப்படியே அவங்க வந்து பூமியில் ஜீவசமாதி மாதிரி புதைச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை நதியில் விட்டுருவாங்க, இல்லை அந்த காற்றா விட்டுறாங்க. சில இடத்துல மட்டும் அந்த எனர்ஜி அப்படி நமக்கு வந்து அந்த குவிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம கோவில்னு சொல்கிறோம். சில இடத்துல போனீங்கன்னா உங்கள் மன அமைதியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கோயில் போனால் அமைதியாக இருக்கும். இதுக்கு அவங்க மனம் அதோட ஒத்திசைவாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு 10 தடவை, அதனால தான் 5 பௌர்ணமி, 7 பௌர்ணமி, 9 அமாவாசை, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இது நோக்கம். அது தொடர்ந்து வர வைக்கும்போது தான் உங்களை கரைச்சிக்க முடியும். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெரிய நோய் இருக்குது, தலைவலி காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடுத்து நீங்கள் போகிற சொல்கிறது வேறு. உங்களோட கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து வர வைப்பாங்க. அது யார் தொடர்ந்து போகிறோமோ போக விடாது. நீங்கள் கோயிலுக்கு போங்க, நிறைய தடைகள் வரும். அதை நம்ம சொல்லுவோம் தெரியுமா, பஸ்ஸு நம்ம வந்து வலது பக்கம் போகணுன்னா இடது பக்கத்துக்கு பஸ் வரும், இடது பக்கம் போய் நின்னா பஸ் வலது பக்கமே வரும். ஆனால் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக பார்க்கும்போது நம்ம அதை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அப்படி ஆகும். அப்புறம் நீங்கள் எது வேணாலும் பரவாயில்ல, எது வேணால் வரட்டும் அப்படின்னு நினைக்கும்போது இயல்பாக பஸ் வரும், அதை மறந்துடணும். அது மாதிரி தான் இந்த தன்னை உணர்தல் நிகழ்கிறதுக்கு எது வேணால் வரட்டும், எந்த சக்தி வேணால் கொடுக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம போனோம்னா அது தர்ற மாதிரி காமிக்குது, போனோம்னா தர மாட்டேங்குது. எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு தெரியல, என்ன காத்திருக்கணும்னு தெரியல, என்ன தரப்போகிறாங்கன்னு தெரியல, நம்ம எப்படி கேட்கணும்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? 2 கையும் தூக்கி சரணாகதி சரண்டர் தன்மையில் தான் போகணும். அதுவும் சுத்த சரணாகதி வரும்போது தான் நம்மக்கிட்ட அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எனர்ஜியை. அவங்க நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க சாட்சியாக நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. நாம் எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறோம், நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோம். அவங்கன்னு சொல்கிறது எனர்ஜியும் தான். நாமளே ஒரு எனர்ஜி இருக்கும்போது அவங்களும் எனர்ஜி தான். நாம் உடல்னா அவங்க உடல், நம்ம ஆன்மானா அவங்க ஆன்மா, நம்ம மனம்னா அவங்க மனம். அப்போது இந்த ரெண்டுமே வந்து எப்போ வந்து சரியாக மெர்ஜ் ஆகுதோ உங்கள் அந்த ஆற்றல், அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த அலைவரிசை அது வந்து
நம்ம இஷ்ட தெய்வங்கள், நம்ம மதம் சார்ந்தது, இல்லை நம்ம பூர்வ ஜென்மத்தில் வந்த அந்த பந்தம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தெய்வங்களை சூஸ் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு சில சித்தர் தான் உயிர், அதை தாண்டி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சில பேருக்கு இஷ்டம் தெய்வம் தான் ஃபஸ்ட்டு, அதை தாண்டி எதுவும் பார்க்க மாட்டாங்க. சில பேர் இப்போ வாழும் குருக்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட போவாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு டிசைனில் அவங்க வந்திருக்காங்க. ஒருத்தங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கணும் எந்த கட்டாயம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு நடந்தது அதே காலகட்டத்தில் அதே டைம் பீரியடுக்குள்ளே அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நமக்கு நடக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நம்மளோட வைராக்கியம், நம்மளோட தீவிரம், நம்மளோட ஏக்கம் இதை பொறுத்தா இருக்குது. நீங்கள் காமத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. காமம் சொல்கிறது நான் உடல் சார்ந்து இல்லை, ஒரு இணைப்பு. ஒரு நாயோட பற்றா இருக்கும்ல, பாசமாக இருக்கும்ல, இதுவும் ஒரு வகையில் காமம் தான். உடலோடு தான் பிணைப்பு இருந்தால் மட்டும் தான் காமம் கிடையாது. இங்கே இச்சை இல்லை, ஆசை உள்ள எல்லாமே இங்கே காமம் தான். ஆனால் நீங்கள் எப்போ அன்பாக மாறுறோமோ, எப்போ அன்கண்டிஷன் லவ்வாக அது மலருதோ, அப்போது உங்களுக்குள்ளே எல்லாமே மலர்ந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம் அப்படின்னு விரக்தியில் வராது, அமைதியில் வந்துடும், மௌனத்தில் வந்துடும். பொறுமை இழுத்து பிடிச்சி வராது, இயல்பாக வந்துடும். இயல்பாக காத்திருப்போம். இயல்பாக நம்ம வாசலில் போய் வெளியே நிற்கிறோம், ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு நிற்கிறோம். காற்று வரும், வராமல் போகும், நல்ல ஜில்லு அடிக்கும், இல்லை சுத்தமாக அமைதியாக இருக்கும், இல்லை பயங்கரமாக ஒரு தென்றல் காற்று கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பல்வேறுபட்ட நிலைகளில் நமக்குள்ளே அந்த மாற்றம் நிகழும். அப்போது எப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போ தென்றல் வந்துடும், இப்போ காற்று நின்றுடும், இப்போ புழக்கமாக இருக்கும், இப்போ மழை வரும், இப்போ இடி வரும், இப்போ மின்னல் வரும், இப்போ பருவ மாற்றம் நடக்குங்கிறது உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க, குழந்தை பெற டைமை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. உருவாகிற டைம் கூட யாராலும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தில் கணிக்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டு தான். அப்போது அது மாதிரி நம்ம என்னென்னா இயல்பாக ஏற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களா கூட்டிகிட்டு போனாங்க, எந்த இடத்துக்கு போகணுன்னு கூட எனக்கு தெரில. கவர்ந்து அந்த ஏக்கம் அந்த உள்ளார்ந்து வருது. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, உள்ளார்ந்து என்ன தோணுது அப்படின்னா, எல்லாமே இருக்குது, எல்லாம் நிறைஞ்சிருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ எங்கே போகிறது? எங்கேயாவது போனாங்கன்னா எதுக்கோ பயன்படுறாங்க போல். இப்போ எப்படி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு சக்தி நிலை தேவைப்படுது போலன்னு போய்க்குவோம். அப்படி தான் ஒரு விருப்பமோ ஒரு வெறுப்பற்ற தன்மைக்கு சாட்சியாக பார்க்குற தன்மை ப்ரெசண்ட்டில் இருக்க தன்மை இருப்பு. அந்த இருப்புன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களோட முதுகில் அந்த 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 நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்களோ கீழே உட்காந்துருக்கீங்களோ அந்த உங்கள் பாதம் தரையில் இருக்கிறத நீங்கள் கான்சியஸாக எப்போவுமே இருக்கிறது. நீங்கள் மூச்சே விட்டாலும், நீங்கள் யார் கூடயே பேசியிருந்தாலும், இல்லை நீங்கள் தூங்கியே இருந்தாலும், ஆனால் அந்த தூங்கியே இருக்கும்போது நம்ம கான்சியஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 4 தன்மையை விட போகிறோன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பற்று வச்சுக்கிறோம், ஒரு உடை மேலே, ஒரு உணவு மேலே, ஏதாவது ஒரு ஆசை இச்சை வச்சா தான் இந்த உடலை நம்ம கட்டி இணைச்சிக்க முடியும், பிணைப்பு வச்சுக்க முடியும். சில பேர் உணவு, சில பேர் இனிப்பு, சில பேர் என்னென்னா இந்த உடை அலங்காரம், இந்த மாதிரி. இதுதான் இங்கே நடக்குது. தனி உணர்தலுக்கு ஏன் தடையாகுது அப்படின்னு சொன்னால், இங்கே யாரோ ஒருத்தங்க அதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. தனி உணர்தல் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க பல தடவை முயற்சி பண்ணி எல்லா வகையிலையும் தோற்றுருக்காங்க. கடைசியாக எடுத்த ஆயுதம் தான் அந்த உடலற்ற தன்மையிலேயே தன்னை உணர்ந்து போயிடணும்னு. அப்போ நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மக்கிட்ட மெர்ஜாக இயல்பாக வருவாங்க. அப்போ நம்ம என்னென்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும்ல என்ன நிகழும், என்ன மாற்றம் நிகழும், என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது தெரியும். நாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவங்க நிகழ்ந்து தோல்வியில் இருக்காங்க. ஈஸியாக நம்மக்கிட்ட எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்லலை, நான் பொதுவாக ஒரு கோவிலில் நீங்கள் போகிறீங்க, ஒரு தங்க செயின் கீழே கிடக்குது, சுற்றி யாருமே இல்லை, உடனே இந்த செயின் அனுப்பி வச்சுட்டு வந்துடுவீங்களா என்ன? எடுத்துகிட்டு வருவீங்க தானே? அது மாதிரி தான் இங்கே தன்னிறைதல் நிகழுது. அது ஒரு பெரிய கொண்டாட்டம், அது ஒரு வசந்தம். அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அதோட பக்கியே தெரியல, ஒரு எதுவுமே தெரில. எடுத்துகிட்டு போனால் என்ன தெரிஞ்சிட போகுது? இந்த எனர்ஜி வேம்பயர் எடுக்கிற மாதிரி தான் இதுவும். அப்போ உங்களுக்கு ட்ரெயின் ஆகிட்டே குறைஞ்சிட்டே போகும்போது உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆயுதம் வேணும், வெப்பன்ஸ் வேணும்னு சொல்கிறது எதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுக்கு, இதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போது எங்கே ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரு பாத்திரத்தில் ஓட்டையே இருந்தால் கூட நம்ம எப்படி அந்த தண்ணியில் நிரப்புறது? எம்டி பாத்திரம் இருக்கலாம், எண்ணத்தை போடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அருள் சக்தி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஓட்டை போட்டுட்டு அதை வச்சுட்டு இருந்தோம்னா அருள் வர வர வெளியே போயிட்டு இருந்துன்னா அது சாத்தியம் இல்லை தானே. அது மாதிரி அப்போது அது சில பேர் வந்து இப்போது அந்த தண்ணி உணர்தலுக்கு எது தடையாயிரும்னா, ஒரு பெண்ணு போய் நமக்கு வந்து ஞானம் தர்றதா, அவகிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதா, அவள் வந்து நமக்கு புத்தி சொல்கிறதா அப்படிங்கிற கர்வம் வந்துடும் சில டைமில். ஒரு ஆண் தன்மையில் அந்த கர்வம் வந்துடும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்க ஒரு படிப்பற்றவங்க, எளிமையானவங்க, இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வரலாறு தெரியாது, அந்த கலாச்சாரம் தெரியாது, அந்த நாகரிகம் தெரியாது, அந்த இப்போ நம்ம பேசியிருக்கவே இந்த இங்கிலீஷு, அப்புறம் வந்து பல்வேறுபட்ட டேலண்ட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, நான் செலிப்ரிட்டிமாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, நான் எளிமையாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து நான் ஞானம் அடைஞ்சிருக்கேன் என்கிட்டருந்து எடுத்துக்கணுங்கிற தன்மையை வந்து ஒரு தேவைப்படுறவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதுவே அவருக்கு வந்து தடையாக போயிடும். அப்போது யார் ஒருத்தர் வந்து அந்த ஞானம் அடைகிற அதெல்லாம் எது ரிஜெக்ட் பண்ணணுன்னா, ஒன்று தரும் ஒன்று தராதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து என்னென்னா எல்லா சக்தியும் இங்கே கொடுத்துருக்கு, ஆனால் ஒருத்தங்கிட்ட மட்டும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு. ரெண்டு நடக்குதா? அந்த 2 நடக்கிறதுல எனக்கு இப்போ அம்பானியும் ஒன்று தான், அகில்னு ஒரு பிச்சைக்காரன் இருந்தாலும் அவனும் ஒன்று தான் அப்படின்னா நான் நியூட்ரலுக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். 2 பேரையும் சாட்சியாக பார்த்தேன். இவரும் எது எடுத்துகிட்டு போக முடியாது, இவனையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இவ்வளோ கமிட் பண்ணிட்டு இவனுக்கு எதுவுமே கிடையாது. அவரும் சாப்பிட தான் செய்கிறார், இவனும் சாப்பிட தான் செய்கிறான். அவனும் தங்குறதுக்கு ஒரு ரூம் போதும். இவ்வளோ அவருக்கு வந்து 50 ரூம் இருந்தால் கூட அவர் வந்து 6 அடியில் ஒரு ரூமில் தான், ஒரு பெட்டில் தான் தூங்குவார். அவர் பெட்டு வந்து பல கோடியில் இருந்தாலும் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா அந்த பெட்டோட வேஸ்ட் தான். இவனுக்கு வந்து ஒரு சாக்கடை ஓரத்தில், ஒரு மரத்தடி ஓரத்தில், ஒரு திண்ணையில் துண்டை விரித்து படுத்து ஏகாந்தத்தில் இருந்தானா இவனுக்கு சொர்க்கமே அங்கே தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, இந்த இது புரிஞ்சோடனே நம்ம வந்து அந்த பற்று வச்சுக்க மாட்டோம், இதெல்லாம் புரிஞ்சிடும். அப்போ புரிஞ்சு வரும்போது ஒரு பெண் கொடுத்தா என்ன, ஒரு ஆண் கொடுத்தா என்ன, ஆன்மாங்கிறது உடலற்ற தன்மைக்கு போயிடும். அப்போ இந்த பெண் தான் நம்ம கொடுக்க வந்திருக்காங்க. அப்போ எப்போ தெரிஞ்சிடும்னா, நம்ம ஒரு மனிதரை பார்த்தோன்னே இவர் முன்னாடி நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தார், நம்ம என்ன பண்ணோம், இவர் யார், நமக்கே இந்த இதை சொல்லித்தர வராருங்கிறது புரிஞ்சிருந்தானே. உங்கள் அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி முன்ஜென்மம், அதை தான் சொன்னேன், தன்னை உணரும் போது முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்தே தீரும். அது நீங்கள் என்னவாக இருந்தாலும், அது உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வரும். நீங்கள் 1000 ஆனால் அதோட ஒத்திசைவாக வைக்க முடியும். நீங்கள் தான் ஒன்னஸில் நம்ம கனெக்ட் ஆகிரோம்ல ஆன்மா கூட. அப்போ வந்து என்னென்னா எல்லாமே கனெக்ட் ஆகிடும். அந்த கனெக்ட் ஆனது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ இந்த பிறவி எடுத்துருக்கோன்னா ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் கூட 100 பேர் கூட கனெக்ட் ஆகிறீங்களா, அந்த 50 பேர் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிறீங்க, மற்ற யார் கூட கனெக்ட் ஆகலை. புரியுது உங்களுக்கு? அப்போ சோல் கனெக்ஷன் அதுக்குள்ளே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே போதும். அதே மாதிரி எல்லா மனிதர்களும் உங்கள்கிட்ட வந்துட மாட்டாங்க, பர்டிகுலர் மனிதர்கள் தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்ட அனுபவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இது முதல்ல வந்து இயல்பாக இருக்க பழகிக்கணும். தன்னை அறிதலுக்கு மட்டும் நிகழ்கிறதுக்கு இல்லை, வாழ்க்கை வாழ்கிறதுக்கே, முழுமையாக வாழ்கிறதுக்கே, ஆனந்தமாக வாழ்கிறதுக்கே நம்ம சில விஷயங்களை வந்து புரிதல் நமக்கு வேணும். இங்கே புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. புரிதல் இல்லாமல் தான் இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்க புரிஞ்சுது. 2 பேருமே வந்து என்னென்னா இவங்களோட மனம் போன போக்கில் அவங்களா ஒரு கற்பனையை வச்சு அவங்களுக்கேற்ற அறிவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இங்கே பாதி பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனதை நான் வந்து உங்கள் இடத்துலேருந்து நான் பார்க்க தெரியணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ஒன்னஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மரம் ஒரு செடி தாண்டி அதுவே நமக்குள்ளேருந்து ஒரு கனெக்ஷன் ஆகும்போது மனிதர் வந்து நமக்குள்ள தானே அவங்க இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி வெறுப்பு வரும்? ஒரு பொருளையும் பாருங்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு பொருளையும் ஒன்றையும் பார்க்கும்போது சிவமா சக்தியா பெண்கள்லாம் பார்த்தம்போது அம்மன் எவ்வளோ அலங்காரம் பண்ணி இந்த லலிதா சகஸ்கரநாமத்தில் வந்து சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிற மாதிரி பண்ணினோம்னா எப்படி இருப்பாங்க, அது மாதிரி ஒரு பெண்கள் நினைக்கிறது, ஒரு ஆண்கள் நினைக்கிறது, இந்த சமூகத்தை நினைக்கிறது, இங்கே சொர்க்கமாக நினைக்கிறது, இந்த வீடெல்லாம் தங்கமாக நினைக்கிறது, எல்லாமே சொர்க்கமாக நினச்சிட்டே இருக்கும். அது மாதிரி ஆனந்தம்.
அதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் அந்த மாதிரி மனநிலைக்கு வரும்போது என்னென்னா, ஈஸியாக நம்ம இங்கே இருக்க சூழ்நிலையை வந்து ஒரு இயல்பாக கடந்து போய் நமக்கு என்ன நிகழணுமோ அது தன்னால் நிகழும். ஸோ மனம் வந்து மனம் போல் தான் வாழ்வு.